இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய அடுத்த பேசுவதற்காக போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், கிராம ஆட்சியரில் எழுச்சி மிகு போராட்டம், கிராம ஆட்சியர் எழுச்சி மிகு போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், கிராம ஆட்சியர்களின் எழுச்சி மிகு போராட்டம், கிராம ஆட்சியர் எழுச்சி மிகு போராட்டம். அடுத்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு கிராம நிர்வாக முன்னேற்ற சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் திரு துரைப்பாண்டியன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். இந்த மாலை வேளையில் மூன்றாவது கட்டமாக முதலில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஒரு அரசுக்கு கோரிக்கை வைத்து ஒரு போராட்டத்தை நடத்தினோம். இரண்டாவது அந்தந்த வருவாய் இந்த அரசு டிஜிட்டல் கிராப் சர்வே சம்பந்தமாக எந்த ஒரு பயிற்சியும் கிராம நிர்வாகங்களுக்கு வழங்கவில்லை. சர்டிபிகேட் பண்ணியிருக்கா, இப்படி எங்க ஒரு மன அழுத்தத்திற்கு தொடர்ந்து இந்த அரசு ஆளாக்கி கொண்டிருக்கிறது. இந்த அரசை கட்டமைத்தவர்களில் இந்த அரசு ஊழியர்களும் கிராம நிர்வாகம் நாங்களும் முக்கிய பங்காற்றினோம். ஆனால் இந்த அரசு தொடர்ந்து கிராம நிர்வாகங்களுக்கு எதிராக இதற்குள்ளாகிறது. இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள மாசம் நல்ல திடகாத்திரமான 30 வயது 35 வயதுக்குள்ள கிராம நிர்வாகங்கள் மாதம் 4 பேர் 5 பேர் மாரடைப்பாலும் பனிச்சுமையாலும் பிரஷர் உயரழுத்த ரத்த உயரத்தாலும் சாகுகிறார்கள். ஆதலால் மீண்டும் ஏற்கனவே எங்களுக்கு ஒவ்வொரு தாலுகாவையும் வாட்ஸ்அப்லயே நீங்க வேலை வாங்கிருக்கீங்க. அந்த மாவட்டம் பஸ்ல போயிட்டு இருக்கு, இந்த மாவட்டம் பஸ்ல போயிட்டு இருக்கு, அந்த தாலுகா பஸ்ல போயிட்டு இருக்கு, அந்த விஓ போட்டாரு, இந்த விஓ போட்டாரு, தொடர்ந்து பணி நெருக்கடி கொடுக்கீங்க. மற்ற மாநிலங்களில் பார்த்தேன்னா இந்த டிஜிட்டல்